இந்த வீடியோ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அதாவது அர்வியோட தாத்தா வந்து அர்விக்கு அவர் கையாலே வந்து ஒரு பால் செஞ்சு கொடுக்க போறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து எங்க அப்பா அனுப்பி விட்டாரு, அதாவது போய் ஓலை எடுத்துட்டு வா அப்படின்னு. ஓலையை தேடி கேடி போனா ஒரு சின்ன மரம், பெரிய மரம் நிக்குது, நம்ம ஏறி பறிக்க நம்மளால முடியாத ஒண்ணு. அதனால சின்ன மரத்துல எடுத்தோம். ஸோ இலை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ அதுக்கு திட்டு வாங்கினேன், ஏன்னா சின்ன இலை எடுத்துருந்தோம், பெரிய இலை எடுத்துட்டு வர தெரியாதா அப்படின்னு. இந்த பால் செய்ய மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அர்வி தான். அவள் பால் எல்லாம் தூக்கி எரிஞ்சு அவன் மேலே போட்டு வலிக்குது, அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, வலிக்காம இருக்க என்ன பண்ணாங்கன்னா ஓலையில செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஓலையும் எடுத்து வந்தேன். ஒரு 4-5 எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா அவருக்கு 2 தான் போதுமானது இருக்கும். திட்டிகிட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா பெரிய ஓலையை எடுத்துட்டு வரல அப்படின்னு. ஸோ வந்து எப்படி செய்யணும் நானும் கற்றுக்க போறேன். முன்னாடி சின்ன வயசுல ஏதோ செஞ்சு பார்த்தோம், பட் அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா இவங்க எல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அர்வியும் குஸ்தி ஆயிட்டா, சைட்ல சவுண்ட் போட்டே உட்காந்துட்டு இருந்தா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no. தென்னை ஓலையில் பால் வந்து ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்து காசு இருக்காது. ஸோ இந்த தென்னை ஓலையிலலாம் பால் செஞ்சு கிரிக்கெட்லாம் விளையாடிருப்போம். இதை செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அப்படி விளையாடிட்டுருப்போம். நல்லா தான் இருக்கும். இது எண்டில் வந்து இது எல்லா இலையுமே நீங்கள் ரொட்டேட் சுற்றினீங்க அப்படின்னா பால் இன்னும் பெருசாக வரும். இது சின்ன பொண்ணு தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி இதை கட் பண்ணிவிட்டு ரப்பர் பாலில் போய் முக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக ஒரு குட்டி பால் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபுல்லாக சுற்றி வந்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கும். இல்லை பெரிய அந்த ஓலை எல்லாம் எடுத்திங்கன்னா பெருசாக இருக்குது. அர்விட்டையும் கொடுத்துட்டோம். அவள் எப்பவும் போல் கையில் வச்சுட்டு விளாட ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் எப்படி தூக்கி போட ஆரம்பிச்சிருவா. இந்த பால் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அர்விக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரில. பட் தாத்தாமார்கள் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய முன்னாடி உள்ள அனுபவங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பாலை நானும் இப்போ பார்க்குறேன். கிட்டத்தட்ட நான் எல்லாம் சின்ன வயசில் அந்த 8th 9th படிக்கும்போது செஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ பார்க்குறேன். ஸோ இது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதையும் வந்து வீடியோ எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.